Hello everyone, this is Hemant Prahi. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. இன்னும் இருக்கிற நேரத்துல வேற ஏதாவது வேலைக்கு போனாச்சு நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்றது யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நம்மள நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு வாடகைக்கு விடுவாங்க, இல்ல ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். Top 10 ways to make passive income from home. இன்னைக்கு வீட்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆன்லைன்ல நிறைய வசதிகள் இருக்கு. உங்ககிட்ட போன் இருக்கு, உங்களால ஒரு கண்டென்ட்டை ரிட்டர்ன் ஃபார்மேட்டா வந்து உங்களால வந்து போஸ்டா போட முடியும் அப்படின்னு தான் முதல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் பிளாகிங். பிளாக் அப்படின்ற வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம வாங்கி படிக்கும் போது அந்த கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பிளாகா ஒரு வெப்சைட்ல அதை எழுதுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரா நம்மளுக்கு வருது. கூகுள்ல நீங்க போயிட்டு பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களால வந்து நீங்களே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அதுல உங்களோட போஸ்ட் வந்து நீங்க போடலாம். மேலும் பாத்தீங்கன்னா ஆட்சன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், ரைட் அண்ட் இபுக். புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணி அதை நேரில் போய் வாங்குறது இப்போ வந்து சாத்தியம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போவே வந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து இபுக்ஸ் வந்து எழுதுறது வந்து ரொம்ப கம்மி தான். பட் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் USA, UK இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இபுக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போவே நீங்கள் இதை எழுத ஆரம்பிச்சுன்னா திஸ் வுட் பி த ஐடியல் time for writing ebook. மூணாவது நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், யூடியூப். யூடியூபை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப்ல உங்களால ரெகுலரா ஒரு கண்டென்ட் போட முடியும்னா அதுல இருந்து மட்டும் உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகாது. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாகவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிராண்டை நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரெவென்யூ வந்து பாசிவா ஜென்ரேட் பண்றதுக்கு ஸோ நீங்க கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா வந்து உங்களால வந்து யூடியூப் கண்டென்ட் போட முடியும்னா ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அன் யூடியூப். ஸோ யூடியூபை நம்ம போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் ஸோ இப்போ கண்டென்ட் போட்டுட்டே தான் இருக்காங்க. நாளைதான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபி. போட்டோகிராஃபி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது மூலமா நீங்க வந்து சோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்ல ஒரு நல்ல ப்ரொஃபைலை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க எந்த அளவு மெயின்டைன் பண்றீங்க, உங்களோட கிளையன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி ஒரு நல்ல ப்ரொஃபைலை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. அஞ்சாவது நான் உங்ககிட்ட சொல்ல போறது கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் எழுதுறது உங்களுக்கு ஜஸ்ட் லைக் கேக் வாக் உங்களால ஈஸியா எழுத முடியும் அப்படின்னா அது சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பப்ளிஷிங் ஹவுசஸ்க்கு கண்டென்ட் எழுதுறவங்க தேவைப்படுறாங்க. ஸோ அதுல பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து நீங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் எழுதும் போது இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வந்து கொஞ்சம் பொறுமையா எழுதலாமா அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து லேட்டரா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த பாசிவ் இன்கம் அந்த டைம்ல வந்து ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆறாவது நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம், ஃப்ரீலான்ஸ் டெவலப்பர். நிறைய பேர் வந்து கோடிங் எழுதுறதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுல நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கூட வந்து இந்த கோடிங்ன்ற விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஃப்ரீலான்சிங்கா கோடிங் எழுதுறவங்க ஒரு ஃபுல் டைமரா வந்து ஏர்ன் பண்றவங்களோட பாசிவ் இன்கம் அதிகமாகவே ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸையும் கிரியேட்டிவ் லெவலையும் அப் டு டேட் வச்சுட்டு இருந்தா போதும். ஏழாவது நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். ஸோ வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் டேட்டா என்ட்ரி இஸ் அ ரைட் ஜாப். ஸோ உங்களுக்கு நிறைய சைட்ஸில் இருக்கிற டேட்டாஸை நீங்கள் ஃபீட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து கலெக்டிவ் டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறது தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிவ் இன்கமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ ஆன்லைன் டேட்டா என்ட்ரி இஸ் த பெஸ்ட் ஜாப். எட்டாவது நம்ம பார்க்க போறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆர் டிராப் ஷிப்பிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை தேர்ட் பார்ட்டி மூலமா சேலை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதை வந்து நீங்க வந்து நார்மலா வந்து ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளாகிங் கூட சொல்லலாம். இது நீங்க பண்ணணும்னா வந்து ரெப்யூட்டடா நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு தெரியிற ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டா ஸ்டேபிளா உங்க மூலமா வந்து சேல் நடக்கும்போது ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு கமிஷனா வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து உருவாக்கணும். அதுக்குள்ளே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் மூலமாக மேனுஃபேக்சர் ஆகிறதா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் எடுத்துக்கோங்க. ஸோ அமேசான் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இங்கேயும் நடக்கும். ஸோ இதே மாதிரி அமேசான் அளவுக்கு அவுட்கம் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இனிஷியல் க்ரோயிங் ஃபேஸில் உங்ககிட்ட என்னென்ன கம்பெனிஸ்லாம் டைப் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ ஸோ அது மூலமாக நடக்கிற ஆர்டர்ஸை நீங்கள் ரீட்டைலர்ஸ் மூலமாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க.
9வது நான் சொல்ல போறது ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர். உங்களால கம்ஃபர்டபுளா கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா சோ நீங்க தாராளமா தைரியமா இறங்கி பண்ணலாம். சோ அதுக்கான ஸ்கோப்ஸ்மே அதிகமா இருக்கு. கிராஃபிக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கேம்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றதுல யூஸ் ஆகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா மீடியா ஃபீல்ட்ல வந்து கிராஃபிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாது. பட் இதுக்கான டிமாண்ட் பாத்தீங்கன்னா பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கு. இது நீங்க ஈஸியா கம்ஃபர்டபுளா உங்களால பண்ண முடியும்னா தாராளமா இதை பண்ணுங்க. கடைசியா 10வது நான் உங்ககிட்ட சொல்ல போறது கிரியேட் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களால வந்து ஒரு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லனா உங்களுக்கு வந்து டான்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து கிளாஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா வந்து சோ முதல்ல வந்து நீங்க சோஷியல் நெட்வொர்க்ல வந்து நிறைய சைட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இது மூலமாவே வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து வெர்ச்சுவல் கிளாसेस வந்து உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுக்கலாம். பாசிவ் இன்கம் அப்படின்னு வந்து நீங்க ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா சோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாसेस வந்து நீங்க வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் மூலமா கூட வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன 10 விஷயத்துல இருந்து நிச்சயமா 2-3 விஷயம் உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டவுன் த லைன் 6 months கன்சிஸ்டண்டா இதை பண்ணிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until this is Simon, tada, bye bye.